யாரிடத்தில் போவேன் நான் இறைவா? உம்மை என்று யாரு உண்டு தேவா? சத்தத்தை உயர்த்தி துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? இன்னொரு முறை சொல்லுங்க, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேன் ஐயா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேன் ஐயா. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, அவரையே உயர்த்தி மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறீரே. சொல்லுங்க. கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறீரே. கண்ணீரை கணக்கிலல்லோ வைத்து இருக்கிறீர். சொல்லுங்க. கண்ணீரை கணக்கிலல்லோ வைத்து இருக்கிறீர். அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கிறீர். அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கிறீர். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? உண்மையான ஒரு வார்த்தை. துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? சேர்ந்து சொல்லுங்க. உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா? எந்த தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. எந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. எந்த தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. எந்த குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை என்று யாரு உண்டு எனக்கையா?
பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரும் உண்டு தேவா. கேள்விக்குறி கேளுங்க, நாங்க யாரிடத்திற்கு போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரும் உண்டு தேவா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் பேதுரு கேட்டார், நாங்க யாரிடத்திற்கு போவோம் ஆண்டவரே? ஜீவ வார்த்தை உம்மிடத்திலே உண்டு. எங்களுக்கு வியாதி வந்தா யாரிடத்திற்கு போவோம்? கஷ்டம் வந்தா யாரிடத்திற்கு போவோம்? மனிதர்கள் எங்களை கைவிட்டா யாரிடத்திற்கு போவோம்? எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தெய்வம் நீர் அல்லவா, எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் நீர் அல்லவா, எங்களை அரவணைக்கிற தெய்வம் நீர் அல்லவா, காயம் கட்டுகிற தெய்வம் நீர் அல்லவா. எல்லாம் கை தட்டி, எல்லாம் கை தட்டி. அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாம் உங்க தோளில வைப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினேன். இப்ப எல்லாரும் அந்த பாட்டை நீங்க பாடணும். 1 2 3. என் பாரம், என் காய்ச்சல், என் பலவீனம், அம்மாவுடைய காய்ச்சல் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டாரு. நான் சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வியாதிய, துன்பத்தை, துயரத்தை, மரணத்தை அவர் சுமந்துட்டார். நம்ம சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னை ஒருபோ மறப்பதில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாட்டு போடலையா? நீர் என்னை ஒருபோ மறப்பதில்லை. காரிருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், காரிருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கால்களுக்கு தீபமாக நீர் வருவீர், கால்களுக்கு தீபமாக நீர் வருவீர். ஆகையால் ஆராதனை 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 கைகளை அசைத்து அப்பா நடுவில் இருக்கிறார். எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நான் ஆராதனை பண்றேன். எங்க இயேசு அப்பா கையை பிடிச்சிட்டு ஓகோ ஓகோ அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன். தோளில் சுமத்துவேன். ஆராதனை 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 ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கை தட்டி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மாணவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மாணவரே. சீயோனில் வாசம் பண்ணும் நாயகரே, சீயோனில் வாசம் பண்ணும் நாயகனே. உங்க சிறகினிலே என்ன கொஞ்சம் மூடிக்கொள்ளும், உங்க சிறகினிலே என்னை கொஞ்சம் மூடிக்கொள்ளும். ஆகையால் ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை ஆராதனை ஆராதனை உயிர்த்தெழுந்த அப்பாவோடு கூட உயிரோடு இருக்கிற அப்பா. ஆராதனை 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 ஓஹோ, ஓஹோ. ஆராதனை ஆராதனை. தூதர்கள் வந்திருக்கிறாங்க. மிகாவேல் தூதனும் காபிரியேல் தூதனும் நம்ம கூட
கூட சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். இந்த ஆராதனை தூதர்களுக்குரியது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கை தட்டுங்க. பலவீன நாட்கள் இந்த பாடலை பாடி நான் உற்சாகம் அடைந்தேன். அநித்தியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்து நிற்கும். அநித்தியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்து நிற்கும். எப்போது நீர் இறங்கி வருவீரோ, எப்போது நீர் இறங்கி வருவீரோ, உம் வருகைக்காக காத்திருப்பேன், காத்திருப்பேன். உம் வருகைக்காக காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஓ, ஆராதனை ஆராதனை ஆராதனை. Amen. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ, ஓ, ஓ. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன், உங்க தோளில் சுமத்துவேன். அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன், உங்க தோளில் சுமத்துவேன். Hallelujah. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.